அப்பா பார்த்து என்ன தப்பா பேச என்னடா பண்ண? பட்ராஸ் பாட்னி. நீங்களா யாரு? எதுக்கு என் பின்னாடி வரீங்க? யார்? நாங்களா? இல்லையே, நீங்களும் ரோட்ல போறீங்க, நாங்களும் ரோட்ல போறோம். ரொம்ப நேரமா என் பின்னாடி தான் வரீங்க. அது அப்படி இல்லைங்க, ரொம்ப நேரமா எங்களுக்கு முன்னாடியே நீங்க போயிட்டு இருக்கீங்களா? என்ன கிண்டல் பண்றீங்களா? சும்மா ரோட்ல போற பொண்ணுகிட்ட வம்பு எடுக்கிறீங்களா? நாங்க வம்பு இழுக்கல, ஒன்னே இழுக்கல, பேசாம போமா. டேய், போலீஸ் வருதுடா. இப்போ அந்த பொண்ணு பின்னாடி போனா நம்ம மாட்டிப்போம். வாங்க. போலீஸை பார்த்து பயந்து ஒளிறாங்கன்னா கண்டிப்பா இவனுங்க நல்ல ஆளுங்களே கிடையாது. போலாம். யோ, வண்டி நிறுத்தியா? ஏய், இங்க வா. யாரா நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? சார், இல்ல சார், ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் சார், அதான் அட்ரஸ் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். என்னது ஃபங்க்ஷனா? ஆமா சார். முதல்ல நீங்களாம் யாரா? உங்களை எல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்க. அட்ரஸ்க்காக சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியலையே. ஆளையும் மூஞ்சியும் பாருங்க. போங்கடா. டேய், போங்கடா. போங்கடாங்கிறேன். இல்ல வண்டியில ஏற்றிடுவேன். போடா போடா போடா, தொலைச்சிரும். வாயா. போலாம். என்னடா என்ன டெல்லி சொல்ற? நீ கடத்தலனா அப்புறம் அவளை யாரு கடத்திருப்பா? என்ன மேடம் சொல்றீங்க? அப்போ வேற யாரோ நந்தினிய கடத்திட்டாங்களா? டேய், அவ திரும்ப ஆளு வீட்டுக்கே வரல. அதனால தானே சொல்றேன். இங்க பாரு, எங்கேயோ சாக்கடையில அவ போன் கிடைச்சதுன்னு போலீஸ் வேற வீட்டுக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நீதான் பண்ணேன்னு நானும் சந்தோஷமா இருந்தேன். கடைசியில இப்ப நீயும் கடத்தலனா அவ எங்கதான் போயிருப்பா? எனக்கே இது புது ட்விஸ்டா இருக்கு மேடம். அப்போ மொத்தம் எத்தனை பேர் தான் நந்தினிய கடத்த பிளான்ல இருக்காங்க மேடம்? உங்க வீட்லயே வேற யாராச்சும் கடத்திருப்பாங்களா மேடம்? ஏய், என்னடா? சாரி மேடம், ஒரு ஆர்வ கோளாறுல கேட்டேன். ஐயோ, அவ காணாம போய் 4 மணி நேரம் ஆச்சு. இங்க வீட்டுல புயல் வந்த மாதிரி இருக்கு. என் புருஷனும் பையனும் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடா கூலா அவளை கடத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? ஏய், அப்ப நீ கடத்தலனா வேற யாரோ அவளை கடத்திருக்காங்க. அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சாரி மேடம், உங்களை மாதிரி பெரிய இடத்துல கொடுத்த வேலை மேடம். கச்சிதமா முடிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி சொதப்பிடுச்சே மேடம். மேடம், நெக்ஸ்ட் வாட்டி ஷார்ப்பா முடிக்கிறேன் மேடம். என்னது நெக்ஸ்ட் வாட்டியா? ஏண்டா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வார வாரம் நான் ஆள் கடத்தல் வேலையா பண்ணிட்டு இருக்கேன். சாரி மேடம். இங்க பாரு, இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. என் பையன் அவளை கண்டுபிடிச்சே தீருவேன்னு குறியா இருக்கான். எப்படியாவது உன்னை தேடி அவன் வருவான். ஜாக்கிரதையா இரு. நான் தான் கடத்தவே இல்லையா மேடம்? ஆமா, அதுல உனக்கு ஒரு பெருமை வேறையா? சொல்றத முழுசா கேட்டு தொலைடா.
இதுக்கு முன்னாடி நந்தினிக்கு ஒன்னாலதான் பிரச்சனை வந்திருக்கு. அவன் பெரிய ரகலை பண்ணி அந்த நந்தினிய உன்கிட்ட இருந்து மீட்டு கூட்டிட்டு வந்தான். கண்டிப்பா ஓ மேலதான் எல்லா சந்தேகமும் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்து தொலை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் வச்சிடறேன் மேடம். ஏய் வை. உன்னால எவ்வளவு பெரிய அசிங்கம் அவமானம் தெரியுமா? ஒரு சின்ன வேலை, ஒரு பொம்பளை புள்ளைய கடத்திட்டு வர வேலை, அத கூட ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. இத மட்டும் நீ கரெக்டா முடிச்சிருந்த லம்பா ஒரு அமௌண்ட்டை தேத்தி இருக்கலாம். என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்த, எல்லாத்தையும் சொதப்பி குட்டிச்சுவராக்கி வச்சிருக்கிய. இதுல வேற உன்னை நம்பி என் பசங்களை வேற அனுப்பி வச்ச. ஏய், உன்னை பார்த்தாலே கொலவெறி ஆகுது. இங்க நிக்காத, போயிடு, ஓடிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. டெல்லியும் கடத்தலைன்னு சொல்றான். ஆனா காய்கறி கடைக்கு போனவ 5 மணி நேரமாச்சு இன்னும் திரும்பி வரல. அவ செல்போன் ரோட்ல கிடந்ததை வச்சு பார்த்தா கண்டிப்பா தப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. கடத்துறதுன்னா வேற யார் இது செஞ்சிருப்பாங்க? இவளை கடத்துறதுனால யாருக்கு என்ன லாபம்? ஒருவேளை நான் திட்டுல ரோஷம் வந்து ஊருக்கே கிளம்பி போயிட்டாளா? எதுக்கு சுதாகர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாப்போம். This number is currently switched off. Please try again later. சுதாகர், இந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நம்ம தோப்புக்கு உடனே போய் நந்தினி அங்க வந்திருக்காளான்னு பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. உடனே சொல்லுங்க. சொல்லுங்க. என்னடா அவ என்ன பண்றா? சாப்பிட்டாளா? இல்லக்கா, அவ இன்னும் சாப்பிடல. இப்போதான் ஒரு தட்டுல சாப்பாடு வச்சேன். எவ்வளவு சொன்னாலும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்காக்கா. ஏவா, எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிறா? தெரியலையக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காக்கா.